லக்னத்திற்கு 12 வீடுகளில் புதன் இருந்தால் என்ன பலன்? புதன் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிகத்திலே இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு பதட்டமான சிந்தனைகள் அந்த மாரிலாம் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீடான தனுசுல புதன் இருந்ததுன்னா, அவர் கோவில், தந்தை வழி இந்த மாரியான விஷயங்கள்ல அவருக்கு பண வரவுகள் உண்டு. அதேமாரி 3ஆம் பாவத்துல புதன் இருந்ததுன்னா, தொழில் ரீதியா அடிக்கடி வெளியே சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 4ஆம் பாவமான கும்பத்துல இருந்ததுன்னா, அவருக்கு தாய் வழி, தாய் மாமன் வழி பிரச்சனைகள் உண்டு. சொத்து விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. விட்டமின் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடான மீனத்துல புதன் இருந்ததுன்னா, அவருக்கு குழந்தை, இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதல், இருவிதமான காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி 6ஆம் பாவமான மேஷத்துல புதன் இருந்ததுன்னா, அவருக்கு தலையில ஏதாவது பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் வீடான ரிஷபத்துல இருந்ததுன்னா, அவருக்கு மனைவி வழி பணவரவு உண்டு. தாய்மாமன் வழி சொந்தத்திலே அவரு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் பாவமான மிதுனத்துல புதன் இருந்ததுன்னா, அவருக்கு கழுத்துல உள்ள நரம்பு பகுதியில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 9ஆம் பாவமான கடகத்துல புதன் இருந்ததுன்னா, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரிலாம் இது பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சங்கம், சபை இந்த மாதிரில பெரிய நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் பாவமான சிம்மத்துல புதன் இருந்ததுன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், விவசாயம் இதெல்லாம் வச்சு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சினிமா ஃபீல்ட்ல நல்ல ஷைன் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவமான கன்னியில புதன் இருந்ததுன்னா, அவர் இந்த மெடிக்கல் ரீதியான எக்யூப்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் கை தேர்ந்தவரா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மெடிக்கல் ஃபீல்ட்ல உள்ள நண்பர் இவருக்கு அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதேமாரி 12ஆம் பாவமான துலாத்துல இருந்ததுன்னா, இவர் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான இஷ்யூஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய உடல் உபாதை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி புதன் 12 பாவங்கள்லையும் இருந்தால் அது வெவ்வேறு விதமான பலன்கள் தரும்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். இது இருக்கிற இடம்ன்றது நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒரு 30 to 40% தான் இருக்கும். அது ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும். அது என்ன நட்சத்திர பாதன்றதை வச்சு தான் நம்ம கரெக்டான அக்யூரேட்டான பலன்கள் இதில் சொல்ல முடியுன்றது நான் சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.